ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஆராதிக்கு கொடுத்த தேவ தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. யாருக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எப்பா, நான் யாக்கோபுக்கு நான் என்ன செய்வேன்? அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை நான் திருப்புவேன். அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்களே ஆனால், நான் இரக்கத்துடன் வந்து நான் என்ன செய்வேன்? அவர்களுடைய வீடுகளை நான் மீண்டும் கட்டுவேன். அவர்களுடைய நகரம் பழைய அஸ்திவாரத்தில் மீண்டும் கட்டப்படும். மாளிகைகள் மீண்டும் பிரமாதமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம என்றைக்கு விடுதலையாக போகிறோம், என்னைக்கு நம்முடைய காரியங்கள் மாறும், நம்முடைய சூழ்நிலைகள் எப்போ மாற்றம் அடையும், வேதம் இப்படி சொல்லுகிறதே, என்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும், நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம், நம்ம என்ன செய்வது, ஒரு பல கேள்விகளோடு கூட இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் அந்த காலம் நிறைவேறின போது ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுடைய கூடாரத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் நான் திருப்பி நான் என்ன செய்வேன்? அந்த கூடாரத்திற்கு நான் இரக்கம் செய்வேன். நான் இரக்கம் செய்வது மாத்திரமல்ல, அவர்களை நான் என்ன செய்வேன்? இனி நான் வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் என்ன செய்வதில்லை? குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் இனி என்ன செய்வதில்லை? சிறுமைப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, glory to God. அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவைகளில் இருந்து, எங்க இருந்து அப்படின்னா, அவங்க கூடாரத்திலிருந்து, அவங்களுடைய வீட்டில் இருந்து. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவர்களுடைய ஜன்னல்கள் வழியாய் அவர்கள் தேவனுக்கு சொல்லுகிற அந்த நன்றியின் சத்தம் எது வழியா கேட்குமா? ஜன்னல் வழியா கேட்குமா? இரண்டாவது வார்த்தை சொல்லுது, ஆடல் பாடலின் சத்தம் புறப்பட்டு வரும்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க வீட்டினுடைய கதவுகள் வழியாய் என்ன செய்யுமா? ஒரு பெரிய மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குமா? இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துன்னா அந்த சத்தம் எங்க கேட்கும்? நீங்க என்னதான் கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சப்தம் வெளியே கேட்கும். அப்ப அந்த வழியை போகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஏதோ அந்த வீட்டுல ஒரு விசேஷம், அதனாலதான் என்ன செய்யறாங்க? ஒரு சந்தோஷம், ஒரு களிகூறுதல் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அவர் வந்து என்ன செய்வாராம்? அவர்களை glory to God ஒரு விசேஷித்த நாட்களாய் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர்களுடைய மன சோர்வின் நாட்கள் முடிந்து போகும். என்ன நாட்கள் முடிந்து போகும்? The depression days are over. அவங்க மன சோர்வடைந்து இருந்தாங்கல்ல, இத்தனை ஆண்டு காலம் நம்ம சிறையிருப்பிலே இருந்துட்டோம். அந்த மன சோர்வுல அவன் சொல்றாரு, எப்பா, நான் உன் சிறையிருப்பை திருப்பும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த மன அழுத்தத்தின், மன சோர்வின் நாட்கள் என்ன செய்து போகும்?
முடிந்து போகும். அது மாத்திரமல்ல, glory to God, உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும் அப்படின்னா, நான் வர்த்திக்க பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செழிப்பு உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய அவமதிப்பின் நாட்கள் என்ன செய்து போகுமா? முடிந்து போகும். அந்த ஜனங்கள் சிறையிருப்பின் நாட்களுக்குள் இருந்த அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஓ glory to God, நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். அடுத்த 20வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்டோமே. அப்போ அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, மீண்டும் அவங்க குழந்தைகள் பெறுவதை அவங்க என்ன செய்தாங்க? எதிர்பார்த்தார்கள். மீண்டும் நமக்கு இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே போனா நமக்கு என்ன செய்யும்? புதிய குழந்தைகள்லாம் பெருகும். அப்போ நம்முடைய சந்ததி என்ன செய்யும்? ஒரு பெருக்கத்தை காணும். அப்ப நம்ம குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிங்க, உங்களை புண்படுத்தினவர்களை நான் என்ன செய்வேன்? தண்டிப்பேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 126வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்தோமா? சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கு. 2வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது அங்க எப்படி இருக்குமா? வாசித்து பாருங்க. நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் அறிந்து கொள்ளுவார்? புறஜாதியார் அறிந்து கொள்ளுவார்கள். எப்போ? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திருப்பும் போது நம்மளோடு கூட இருக்கிற புறஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். ரைட், இப்போ கவனிங்க, ஏன் அவர்களுக்கு அந்த சிறையிருப்பு வந்தது? அந்த சிறையிருப்பு நாட்களில் நடந்தது என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்து வருகிறார். அழைத்து வந்த ஜனங்கள் மறுபடியும் சிறையிருப்புக்கு போன காரணம் என்ன? அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வரும் பொழுது சாதாரணமாக கொண்டு வரல. நான் உங்களை 31வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் மறுபடியும் உங்களை நான் என்ன செய்வேன்? நான் கட்டுவிப்பேன். மறுபடியும் நான் உங்களை என்ன செய்வேன்? நான் கட்டுவிப்பேன். 12வது வசனத்தில் சொல்றாரு, இனி நீங்கள் என்ன செய்வது இல்லை, நீங்கள் தொய்ந்து போவது இல்லை. 13வது வசனம், நான் அவர்கள் துக்கத்தை என்ன செய்வேனா? சந்தோஷமாய் மாற்றி, வேதம் சொல்லுகிறது, அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை நான் என்ன செய்வேன்? நான் சந்தோஷப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் அவங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி அவங்களை தேற்றி என்ன செய்வேன்? அவங்க சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி, வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை தேற்றுவோப்பா. 33வது அதிகாரம் 10வது 11வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது அவர்களை என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களை நான் முன் இருந்தது போல. எப்படியா? அவர்களை முன் இருந்தது போல அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லிசன், புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லல. ஏன்னா அந்த சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் எதையே யோசித்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா,
முன்பாக இருந்த நாட்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறான். முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். Glory to God. அப்ப தேவன் அவர்களை சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை மறுபடியும் நான் கட்டுவேன், மறுபடியும் அந்த ஸ்தானத்துல நான் உங்களை கொண்டு வைப்பேன், நான் உங்களை ஆற்றுவேன். இதுவரையிலும் நீங்க எதையெல்லாம் சஞ்சலம் என்று எண்ணி துக்கத்துல இருந்தீங்களோ, அந்த துக்கத்தை எல்லாம் நான் மாற்றி உங்களை நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் சந்தோஷமாய் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நல்ல கவனிக்கணும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் இனி என்ன செய்வதில்லை, குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் இனி என்ன செய்வதில்லை, சிறுமைப்படுவதில்லை. நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், எஸ்ரா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கர்த்தரை துதிக்கும்படி வசனம், அவர்கள் எப்படி கர்த்தரை துதித்தார்கள் இருக்கு. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதித்தார்கள். மாறி மாறி கர்த்தரை துதிக்கிறாங்க. அப்போ கர்த்தரை துதிக்கிறதுனா என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை துதிக்கணும். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பிரதான நோக்கமே இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட காரியம் 2. என்ன அப்படின்னா, 2 காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்த்தார். 430 ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் இருந்து தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்போது பிரதானமாய் சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை துதிக்கணும். 1. 2வது, நீங்க கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். Glory to God. கர்த்தரை துதிக்கணும். 2வது என்ன செய்யணும்? கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இந்த 2 காரியத்தையும் சொல்லிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 430 ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் இருந்து நீங்க வெளியே கொண்டு வருவதை நீங்க பார்க்கலாம். யாத்திராகமும் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், கர்த்தர் மோசையை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்ன? எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை என்ன செய்யணும்? விடணும். நல்ல கவனிங்க, எனக்கு ஆராதனை செய்வதற்கு என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு சீக்கிரமா உங்களை ஆராதிக்க விட மாட்டேன்பா. அவனை நீ என்ன செய்யணும்? சில அற்புதங்களை, சில அடையாளங்களை நீ அவனுக்கு முன்பாக செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் மோசையிட்ட சொல்லி அனுப்புகிறத நீங்க பார்க்கலாம். ரைட். இப்ப நடக்கிறது என்ன? அங்கே மோசை போய் சொல்லுகிறான், எப்பா என் ஜனங்களை ஆராதிப்பதற்கு நீ அனுப்பிவிடு. இப்ப அவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுகிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த தேசத்தில் 10 வாதைகளை அனுப்புகிறார். எத்தனை வாதைகளை அனுப்புகிறார்? 10 வாதைகளை அனுப்புகிறார். அப்ப இந்த 10 வாதைகளும் ஒவ்வொரு வாதையும் அனுப்பும் போதெல்லாம் அவன் ஆண்டவர் அவனுக்கு பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று சொல்லுகிற வார்த்தை என்ன? எப்பா இப்பமாவது நீ அனுப்பிரு, என் ஜனங்களை ஆராதிக்க நீ அனுப்பிரு. நீ அனுப்பலன்னா அடுத்த வாதை உனக்கு உண்டாகும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அவன் எச்சரிப்பு கொடுக்கக்கூடியவனாயிருந்தான். நீங்க நல்ல கவனிங்க. முதலாவது, நதியினுடைய தண்ணி இரத்தமாய் மாறிடுச்சு. 2வது, தவளைகள் வந்தது. 3வது, தூசியை அடித்த உடனே பேன்களாய் வந்துச்சு. இதெல்லாம் அங்க இருக்கிற மந்திரவாதிகளும் செய்தாங்க. அது ஒரு பெருசா தெரியல. Glory to God. இப்ப தேசத்தின் மேல பெரிய வண்டுகள் வருகிறது. தேசத்தின் மேல பெரிய வண்டுகள் வருகிறது. இப்ப பார்க்கிறோம், மந்திரவாதிகளால் செய்ய முடியல. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? 8வது அதிகாரம் அதனுடைய
25வது வசனத்தை நீ வாசிக்கும் போது, அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்கன்னு சொல்றான். ஆராதனை செய்யுங்கன்னு சொன்னவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போய் ஆராதனை செய்யணும்? இந்த தேசத்திலேயே நீங்க என்ன செய்யலாம்? நீ ஆராதனை செய்யலாம். நான் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் நல்ல கவனிங்க. முதலாவது அவ சொன்ன காரியம் என்ன? நீங்க ஏன் 28வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நம்முடைய தேசத்திலேயே நீ ஆராதனை செய்யலாமே. அவன் சொல்றான், எப்பா நம்ம தேசத்துல இங்கேயே ஆராதனை செய்ய எங்களால முடியாது. நாங்க என்ன செய்யணும்? நாங்கள் 3 நாள் பிரயாணம் போய் என் தேவனாகிய கர்த்தர் விதிக்கிறபடியே. Glory to God. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்ற காரணம் என்ன தெரியுமா? சர்ச்சு அவ்வளவு தூரம் இருக்கு, பக்கத்திலேயே இருந்தா அப்படியே எந்திரிச்சு வந்து ஆராதனை செய்துட்டு என்ன செய்திடலாமே, போயிடலாமே. நம்ம ஆராதனைக்கு சொல்லுகிற சாக்கு போக்க பார்க்கணும். நீங்க சொல்லல, அவ உங்களுக்குள்ள இருக்கிற சத்துரு என்ன செய்யறான்? சொல்லுங்க, சொல்ல வைக்கிறான். எல்லா சர்ச்சிலையும் 10 மணிக்கு தானே ஆராதனை நடக்குது, இவரு மட்டும் என்ன 8 மணிக்கு வைக்கிறாரு? சரிப்பா, 10 மணிக்கு தொடங்குவோம். 1 மணி வரை பிரசங்கம் பண்றாரு, அதிக பிரசங்கம் பண்ண வர்றாரு. எத்தனை மணிக்கு ஆராதனை தொடங்கினா? நல்ல கவனிங்க. என்னால 11 மணிக்கு மேல உட்கார முடியாது. நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுதுப்பா, வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் பிசாசு அவர்களை ஆராதிக்க விடல. இரண்டாவது அவன் சொல்றத கவனிங்க. அடுத்த வாதை வந்த உடனே நல்ல கவனிங்களேன், அதனுடைய 8வது வசனத்தை, 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் மறுபடியும் கூப்பிடுறான், எப்பா நீங்க யாரெல்லாம் போக போகிறீங்க கேக்குறானா? யார் யார் ஆராதனை செய்ய போகிறீங்க? அவன் சொல்றான், நாங்க எல்லாரும் போகணும். எங்க இளைஞரோடும், எங்கள் முதியோரோடும், எங்கள் குமாரரோடும், எங்கள் குமாரத்திகளோடும், எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டு கொண்டு போவோம். அவர்கள் கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? பண்டிகை கொண்டாடணும். ஆராதிக்க யாரெல்லாம் போகணும்? அவன் சொல்றான், நீங்க புருஷர்கள் மட்டும் போனா என்ன, உங்க பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருக்கட்டும். பாவம் வயசானவங்களை எல்லாம் ஏன் நீ கூட்டிட்டு போற? பாதி வழியில ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அவங்க வீட்டில் இருந்தா நீ ஆராதனை முடிச்சுட்டு வந்த உடனே சாப்பாடெல்லாம் செய்து வைப்பாங்கல்ல, எல்லாரும் போனீங்கன்னா எப்படி வந்து சாப்பிடுறது? நான் மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டிலேயே இருமா சொன்னானா? என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? சொன்னாங்களா? இன்னைக்கு ஏன் குடும்பமாய் ஆண்டவர் ஆராதிக்க முடியல? லிசன், மூன்றாவது ஒரு காரியம் நடக்குது. வேதம் சொல்லுகிறது, சரிப்பா நீ எல்லாரையும் விட்டுட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய போ, கூட்டிட்டு போ, குடும்பமா ஆராதிக்கணும் வேற சொல்ற, அந்த பலி எனக்கு எதுக்கு? சரி பரவாயில்ல. 10வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்றான், நீங்க எல்லாரும் போங்க. அடுத்து எங்க கைய வைக்கிறான் பார், ஆடு மாடுகளை விட்டுட்டு போ. எதை விட்டுட்டு போ? ஆடு மாடுகளை விட்டுட்டு போ. நீ ஆடு மாடுகளை விட்டுட்டு போனா அங்க போய் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பலி கொடுக்கணும். அப்ப எதை வச்சு பலி கொடுக்கிறது? கொஞ்சம் யோசிங்க.
அப்ப ஆராதிக்க விடாதபடி முதல்ல என்ன சொன்னா? டிஸ்டன்ஸ், தூரம். இரண்டாவது பிள்ளைகள். அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தலைமுறை என்ன செய்யக்கூடாது? இதை அறிந்து விடக்கூடாது. உங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு, நீங்க எப்படியாவது போய் செத்து தொலை, உன் பிள்ளை எங்க விட்டுட்டு போ. மூன்றாவது, தேவனுக்கு தகன பலி செலுத்துகிற காரியத்துல அவன் கவனம் வைக்கிறான். ஆடு மாடு இருந்தா தானே உன்னால போய் பலி கொடுக்க முடியும். ஆடு மாடுகளெல்லாம் என்ன செய்துட்டு போ, இங்கேயே விட்டுட்டு போ. அவன் சொல்றான் முடியாது. ஏன்? நாங்க ஆராதிக்க போகிற இடத்துல நாங்க என்ன பலி கொடுக்கணும், எப்படி பலி செலுத்தணும் என்கிற காரியத்தை ஆண்டவர் எங்க தான் பேசுவாரு? எங்க தான் பேசுவாரு? அங்க இடத்துக்கு போனாதான் பேசுவார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ வெறுங்கையோடு தேவ சமூகத்திற்கு வரக்கூடாது. ஏன்? நீ எங்க வர? தேவனை ஆராதிக்க வருகிறாய். Glory to God. என்ன காரணம்? கடைசியா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாதை அனுப்புகிறார். அவன் சொல்றான், நீ ரொம்ப ஆண்டவரை சோதிக்கிற, இன்னைக்கு கடைசி நாள். எகிப்தில் இருக்கிற முதற் பேரான எல்லாவற்றையும் என்ன செய்யப்பட்டது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 12வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிங்க. இன்றைக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. 12வது வசனத்துல அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, எப்பா என்ன செய், ஒவ்வொரு வீட்டிலையும் பஸ்காவை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். Glory to God. அவன் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால, Glory to God, வேதம் சொல்லுகிறது, அந்த தேசம் முழுவதும் ஒரு பெரிய கூக்குரலின் சத்தம் கேட்கப்பட்டது. முதற் பேரானவைகள் அத்தனையும், ஆடுகளிலும் வீடுகளிலும் இருந்த பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டார்கள்? பலியாக்கப்பட்டார்கள். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த ராத்திரியிலேயே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, எப்பா இனி நீங்க இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிட்டு நீ இந்த தேசத்தை விட்டு ஓடி போயிரு. வேதம் சொல்லுது, தீவிரமாய் அனுப்பிவிட்டானா. எப்படி அனுப்பிவிட்டான்? தீவிரமாய் அனுப்பிவிட்டான். Glory to God. 12வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றேன் பாருங்க, இந்த நாள் உங்களுக்கு என்னமா இருக்கும்? நினைவு கூறுதலின் நாளா இருக்கும். அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. இதை என்ன செய்யணும்? உங்கள் தலைமுறை தோறும். இப்பதான் பாயிண்ட். என்ன செய்யணும்? உங்க தலைமுறை தோறும் நீ என்ன செய்ய வேண்டுமா? நீ ஆசரிக்க வேண்டும். தலைமுறை தோறும். தலைமுறை கேட்டா அவர்களுக்கு நீங்க சொல்லணும். நல்ல கவனிங்க. அவன் அதனாலதான் தலைமுறையை அவன் நிறுத்த காரணம். ஏன் இவங்க வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பு கடந்து வந்தது அப்படின்னா, அவருடைய தலைமுறைகள் தேவனை மறந்து விட்டார்கள். ஆராதனையின் முக்கியத்துவத்தை மறந்து விட்டார்கள். ஆராதனையின் முறைமைகளை மாற்றினார்கள். வேதத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, எகிப்தில் இருக்கிற முதற் பேரானவைகளை அழித்து
இஸ்ரவேலில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை என்ன செய்தார் ஆண்டவர்? தனக்கு முதற் பேரானவராய் ஆக்கினார். உங்களையும் என்னையும் தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டு முதற் பேரானாய் இருந்த குமாரனினாலே ரட்சிக்கப்பட்டு நீங்களும் நானும் அவருக்கு முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு முதற் பேரானவராய் இருந்த கிறிஸ்துவை நமக்காக பிதா பலியாக்க சித்தம் கொண்டிருந்தார். எதற்காக சார்? எதற்காக? இன்றைக்கு நம்ம ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? இந்த மீட்பு எப்படி வந்தது? இந்த வாழ்க்கை எப்படி வந்தது? 12வது அதிகாரம் 42வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? முக்கியமாய் ஆசரிக்கப்பட வேண்டிய ராத்திரி இது. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பது தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமாயிருந்தது. நடந்தது என்ன? தலைமுறைகள் ஆராதனையை மறந்தார்கள். மோசைக்கு பிற்பாடு யோசுவா வருகிறான். யோசுவா இருக்கிற நாட்கள் வரையிலையும் ரொம்ப அழகா நீச்ச ஆராதனை நடக்குது. கடைசி நேரத்தில் யோசுவா மரிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த எல்லா சுதந்திர பாகத்தையும் அவன் பங்கிட்டு கொடுக்கிறான். அவன் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அவன் ரொம்ப தெளிவா சொல்றான். 2 பேருக்கும் எல்லை எதுவா இருந்தது அப்படின்னா, யோர்தான் தான் எல்லையா இருந்தது. யோர்தானுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்கிறான், இந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்கிறான். இப்ப இவனுக்குள்ள ஒரே பிரச்சனை என்னன்னா, எங்களிடத்துல உனக்கு பங்கு இல்லை, இந்த எல்லைக்கு இந்த பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அவன் வேதம் சொல்லுதுங்க, அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு என்று என்ன செய்தாங்களாம்? ஒரு பலிபீடத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். எதை கட்டுறாங்க? தங்களுக்குன்னு தேவன் ஏற்கனவே மோசையினால் ஒரு பலிபீடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க பிள்ளைங்க வந்து நாளைக்கு கேட்டா நாங்க என்ன சொல்றது? அப்படி வரான் வள்ளிக்கு. தன்னுடைய சொந்த முயற்சியில பலிபீடத்தை கட்டி ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம். இது யூதாவுக்கு கோபம் வருது, இஸ்ரவேலுக்கு கோபம் வருது. எப்பா, நீங்க ஆண்டவருக்கு மாத்திரம் ரெண்டகம் பண்ணாத, அது இஸ்ரவேல் முழு கோத்திரத்தின் மேல என்ன வந்துரும் அப்படின்னா சாபமாய் வந்துரும் அப்படிங்கிறான். நல்ல கவனிங்களேன். அதெல்லாம் முடிஞ்சு சரி இல்லப்பா, அந்த கோபத்திற்கெல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஆளாக்க மாட்டோம்னு சொல்லி அதை விடுறாங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம், Glory to God, 8வது வசனத்தில் அவன் சொல்றான் பாருங்களேன். அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, எப்பா, இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போகல, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, பற்றி கொண்டிருங்க. 15வது வசனத்துல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில், அவைகளை
பணிந்து கொள்ளும் காலத்தில் அடுத்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உங்கள் மேல என்ன செய்வாராம், சகல தீமையான காரியங்களை வர பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்க என்ன செய்து விடுவீங்க, சீக்கிரமாய் அழிந்து விடுவீர்கள். எப்போ? இதுவரையிலும் நீங்க நல்லாதான் செய்தீங்க, நல்லாதான் ஆராதனை செய்தீங்க. ஆனா இப்போ உங்களுக்குள்ள என்ன வருது அப்படின்னா, ஆராதனையில மாற்றம் வருது. நீ அப்படி செய்வாயானால் என்ன செய்ய முடியாது? வேதம் சொல்லுகிறது, glory to God, தீமையான காரியங்கள் வர பண்ணுவாராம். கொடுத்திருக்கிற நல்ல தேசத்தில் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், அழிந்து விடுவார்கள். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பாருங்க சீக்கிரம். 7வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. Glory to God. தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். மேல உள்ள வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன செய்தாங்க, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசைக்கு என்ன சம்பவித்தது என்று எங்களுக்கு தெரியாது, அதனால எங்களுக்கு முன்னு செல்ல என்ன வேணும், ஒரு தெய்வம் வேணும். அதனால எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை நீ உருவாக்கு அப்படின்னு கன்றுக்குட்டியை உருவாக்கி ஆராதிக்க தொடங்குகிறார்கள். ரொம்ப அழகா சொல்லுது, தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். Glory to God. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையிலையும் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ, ஆனா நீங்க பணிந்து கொள்ளும்படி 43 வாசிங்க, நீங்கள் உண்டாக்கின சொர்பங்களையும் மோளாகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொர்பத்தையும் சுமந்தீர்களே, ஆகையால் உங்களை நான் என்ன செய்வேன், பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் என்பது அந்த தேசம் சிறையிருப்பின் தேசம். எதனால கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்கு கொண்டு போனார், இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவனை ஆராதிக்காதபடி அவங்க இருந்ததுனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இல்ல, எங்க இருக்கிறாங்க, பாபிலோனின் சிறையிருப்புல இருக்கிறாங்க. அங்க பாதி பேர் செத்துட்டான், கொஞ்ச பேர் மட்டும்தான் மீதி இருக்கிறான். அவர்கள் தீர்க்க தரிசன ஆகமங்களை வாசிக்கும் பொழுது இந்த காலம் முடிய போகுதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தினால சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்ட பொழுதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வருது. என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம விடுதலை அடைய போகிறோம், நம்ம விடுதலை அடைய போகிறோம். அப்ப விடுதலை அடைய போகிறோம் இருக்கிற ஜனத்திற்குள்ள இப்ப குழப்பம். வெளியே போய் என்ன செய்வது, எப்படி வெளியே போய் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்ப்பு அற்று இருந்த அந்த ஜனத்திற்கு ஆண்டவர் இப்ப என்ன செய்யறாரு தெரியுமா, நம்பிக்கையை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு, நான் உங்களை என்ன செய்வேன், இனி நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீ குறுகி போக மாட்ட, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், இனி உன் வாழ்க்கையில சிறுமைப்படுவதில்லை, அந்த சிறுமையின் நாட்கள் உன் வாழ்க்கையில முடிந்து போகும். எனக்கு அன்பானவர்களே, வேதத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம் தலைமுறைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல,
தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே தலைமுறைக்கு கடந்து போகக்கூடியது. இன்றைக்கு அதனால தான் இன்றைக்கு குடும்பங்கள் என்ன செய்ய முடியல? தேவனை ஆராதிக்க முடியல. பிள்ளைகள் இன்றைக்கு ஆராதனைக்கு ஏன் வராமல் இருக்கிறார்கள்னா, நீங்க நினைக்கிறீங்க அவனுக்கு டியூஷன் இருக்கு, அவன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ரீசன். அதற்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கு. அது உன்னுடைய தலைமுறை. தேவனுடைய திட்டம் அவன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, எப்பா நீ என் வேதத்தை மறந்தா நான் என்ன செய்வேன்? உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்ததினால் வந்த பிரச்சனை தாங்க. இன்னைக்கு நீங்க நல்ல கவனிங்கள, நல்ல கவனிங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே எங்க நிறைவேறுது தெரியுமா? தலைமுறையிலிருந்து தான் வருது. தேசத்தின் தலைவர்கள் சொல்லுகிறார்கள், இளைஞர் தான் நாட்டினுடைய என்ன வரமாட்டுக்கு எதிர்கால தலைவர்கள்னு சொல்றான். எதிர்கால தேசம் யார் கையில தான் இருக்கு? இளைஞர் கையில தான் இருக்குன்னு சொல்றான். இன்னைக்கு சத்துருவானவனும் இளைஞர்களை தான் கையில் எடுக்கிறான். நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். ராகமோ 19வது அதிகாரம் 27வது 28வது வசனத்தை வாசிங்க. 19, 27, 28 வாசிங்களேன். உங்க தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்திரிக்காமலும் செத்தவனுக்காக உங்க சரீரங்களை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். இப்போதான் நம்ம சென்னையில நம்ம இப்போதான் பார்க்குறோம். சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வர பார்த்தீங்கன்னா சைட்லலாம் எடுத்துறதான் ஒரு டைப்பாக அலையுதான். நான் சொல்லுது ரொம்ப 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல் மலேசியாவுக்கு போகும்போது கூட்டெல்லாம் முடிஞ்சு அங்கே எல்லாம் ஒரு டைப்பாக இருந்தான். நான் நினச்சேன் இது ஒரு ஸ்டைல் நினச்சேன். ஜோம் பண்ண கையை தலைக்கு மேலே வச்சா கையை குத்துது. என்னடா கையை அப்படி வைக்க முடியல, என்ன கையெல்லாம் குத்துதுன்னு எனக்கு அப்போ புரியல. யாரு மேலே கையை வச்சாலும் என்ன செய்யுது? குத்துது. அப்பதான் தெரியுது முடியெல்லாம் அவன் ஏதோ தடவி ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கிறான். எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கிறான். நான் தங்கியிருந்த வீட்டில் அந்த பையனுக்கு அப்போ 2.5 வயசு என்னமா தான் இருக்கும். அவனுக்கு பார்த்தா இந்த பக்கம் 2 கோடு இந்த பக்கம் 3 கோடு இழுத்து விட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. நல்ல கவனிங்க. அந்த பையன் கேட்டானா, 2.5 வயசு பையன் கேட்டானா, சார் எனக்கு இங்க 2 கோடு இங்க 2 கோடு விடுன்னு கேட்டானா? இன்னைக்கு தானாவே அவன் போய் முடிவெட்டு கடையில போய் உட்கார்ந்து என்ன செய்யறான்? அங்கிள் இந்த பக்கம் ஷார்ட் பண்ணுங்க, அந்த பக்கம் இப்படி பண்ணுங்கன்னு இவன் சொல்றான். முன்னாடி எல்லாம் அவன் எப்படி வெட்டுவானோ அப்படிதான் வெட்டிட்டு நம்ம வந்தோம். இப்ப என்ன சொல்றான்? நான் எப்படி சொல்றேனோ அப்படி நீ வெட்டு அப்படிங்கிறான். வேதம் சொல்லுது. யாரை பார்த்து சொல்லுது? யாரை பார்த்துங்க சொல்லுது? தலைமுறையை பார்த்து சொல்லுது. கர்த்தருடைய ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கிற கூடாது. இது எத்தனை வருஷத்திற்கு முன்பாக எழுதப்பட்டதுங்க. அப்ப நீங்க கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். இன்று தலைமுறைகள் சத்துருவானவன் தன் கையில் எடுக்கிறான். அதுதான் சத்தியம். யோசுவா சொன்னா, நானும் என் குடும்பமும் என்ன செய்யணும்? நாங்க கர்த்தரை ஆராதிக்கணும். குடும்பம் ரொம்ப முக்கியங்க.
குடும்பத்துல சமாதானம் வேணும் அப்படின்னா, உங்க குடும்பத்துல தேவ திட்டம் நிறைவேறணும்னா ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீங்களும் நானும் ஏற்படுத்தப்பட்டவர்கள். எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? there is a purpose. நீங்க முதற் பேரானவரா இருக்கணுங்கிறது தேவ திட்டம். வேதம் சொல்லுது, நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். நீ இனி உன் வாழ்க்கையில குறுகி போக மாட்ட. நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். நீ மகிமை அடையணும் என்பதற்காக தான் வேதம் சொல்லுகிறது, நீங்க யாரா இருக்கிறீர்கள்? தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட விருட்சம். கர்த்தர் உங்களை என்னையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவனும் தானா இந்த ஊழியத்திற்கு வர முடியாது. ஏன்? தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அப்ப நீங்களும் நானும் யார்? தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். உங்களுடைய குடும்பம் ஒரு பர்பஸுக்காக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறாமல் இருக்கிறது அப்படின்னா இதுதான் காரணம். அப்ப பிசாசு நீங்க அறிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுது, பிசாசின் தந்திரங்கள் என்னப்பட்டதுல, அவருடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது. உங்களுக்கு எது முக்கியம்? ஆராதனை முக்கியம். ஆனா ஆராதனையை விட இன்னொரு காரியத்தை உங்களை முக்கியப்படுத்தி என்ன செய்யறோம் அப்படின்னா அவன் கொண்டு போயிருவான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவங்க வாழ்க்கையில எத்தனையோ தடைகள். ஆராதனைக்கு பலி செலுத்துகிற காணிக்கையில வர அவன் என்ன செய்தான் அப்படின்னா கவனம் செலுத்தலாம். அப்ப ஏன் நம்மளால இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனை ஆராதிக்கணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஆராதனையும் தேவனை கனம் பண்ணுகிறதும் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கும். தேவனை ஆராதிப்பதற்கு என்ன தேவை அப்படின்னா தேவனை கனப்படுத்தணும். பலி இல்லாம தேவனை என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. நீ என்ன கனப்படுத்து. ஆண்டவர் அதை விரும்புகிறார். என்னை கனப்படுத்துகிறவனை நான் என்ன செய்வேன்? நான் கனப்படுத்துவேன். நீங்க ஆராதனையை கனவீனப்படுத்திட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. நீங்க ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டே வைங்களேன், அந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வாரத்துல 2.5 மணி நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தேவனை கனம் பண்ணுகிறோமா? நீங்க நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம தேவனை கனம் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நீ என்ன செய்? கர்த்தரை கனம் பண்ணு. ஏன் ஆண்டவர் முதற் பலனினால் ஆண்டவரை கனம் பண்ண சொல்றார் அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனுக்கு முதற் பலனாய் இருக்கிறோம். அப்ப முதற் பலனாய் நமக்கு இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம முதற் பலனை செலுத்தும் பொழுது அது கர்த்தரை என்ன செய்யறோம் தெரியுமா? கனம் பண்ணுகிறோம். ஒரு மரத்துல முதல்ல வருகிற கனி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதனுடைய டேஸ்ட் என்ன செய்யும்? ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நமக்குள்ள என்ன வரும்? முதல்ல பழுத்திருக்கு, இதை கொண்டு போய் சர்ச்சைக்கு கொடுக்குறதா? அதான் அடுத்து நிறைய பூவெல்லாம் பூத்துருக்கு, அதில் காய் நிறைய வரும், இந்த ஒன்றை வச்சு பாஸ்டர் என்ன செய்ய போறாரு?
என்ன வருதா? இந்த ஒன்றை வச்சு அவர் என்ன செய்ய போறாரு? என்ன செய்ய போறாரு? அதான் நிறைய வருது. பாஸ்டுக்கு என்ன செய்யலாம்? நிறைய கொடுக்க. நிறைய கேட்கலப்பா, நீ முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்க சொல்றாரு. நீ கனம் பண்ணும் பொழுது, அடுத்த வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்கள, உன் களஞ்சியங்கள் என்ன செய்யுமா? பூரணமாய் நிரம்பும். அடுத்து உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். வசனம் நிறைவேறுதா? அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். நீ என்ன செய்ய மாட்ட? குறுகி போக மாட்ட. எப்போ? நான் ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது. Glory to God. லேவியராகமம் 19:30 நினைக்கிறேன். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நீ என்ன செய்யணும்? எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஆலயத்தை குறித்து எச்சரிக்கையாயிருக்கணும். ஆராதனையை குறித்து எச்சரிக்கையாயிருக்கணும். சபை கூடி வருகிறதை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாளை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, இது கர்த்தருடைய நாள். 8 மணிக்கு கம்பெனியில் பஞ்ச் பண்ணல அப்படின்னா அக்கௌண்ட் சேலரியை கட் பண்ணுறாரு. பயந்து போய் 7:55 7:59 பஞ்ச் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு ஆலயத்திற்கு வருவதற்கு நோ பஞ்ச். எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம்ல. மாறுவோம். நான் சேலஞ்சாக சொல்கிறேன், கர்த்தருடைய ஆராதனைக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. இந்த மாதம் தேவன் உங்களை வர்ஷிக்க பண்ணுகிற மாதம். நீங்க எதிர்பார்த்த காரியத்துல மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உன்னை என்ன செய்வேன்? நான் கட்டுவிப்பேன். Glory to God. கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டிருங்க. இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய நாள். இந்த நாளை அவங்க எப்படி பார்த்தாங்க தெரியுமா? பண்டிகையாய் பார்த்தாங்க. தேவனை கொண்டாடக்கூடிய நாளாய் பார்த்தாங்க. நீங்க மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதனை செய்யும் போது அதுதான் உங்களுக்கு தேவ பலனாய் இருக்கும். நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷ வரையிலையும் ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா சத்தியங்களும் தலைமுறை தலைமுறைக்கு கடந்து செல்ல வேண்டியது. இன்றைக்கு காலம் கடைசி காலமாக இருக்கிறதுனால நம்முடைய தலைமுறையோடு கூட இன்றைக்கு அநேக காரியங்கள் நின்று விடுகிறது. இன்னைக்கு நல்லா கவனிக்கலாம். நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முன்னாடி ஒரு 10-20 வருஷத்திற்கு முன்பாக ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னா குடும்பக்காரங்க எல்லாம் ஒன்று கூடி சந்தோஷமாய் அந்த நாட்களை கொண்டாடுவார்கள். அது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஒரு விசேஷம்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நீ இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன். வீட்டில் ஒரு ஆள் வரான், அதுவும் என்னால் வர முடியாத காரணத்தினால் உனக்கு நான் 1000 ரூபாயை நான் ஜிபேயில் அனுப்பியுள்ளேன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுறான். சொந்தங்களை தேடி போய் பத்திரிக்கை வச்சான். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது அப்படின்னு இன்விடேஷன் அனுப்பிவிட்றான். அப்படின்னா என்ன காரணம்? நீ வந்தா வா, வரலன்னா நோ ப்ராப்ளம். சொந்தங்களை தேடி போனாங்க, உறவுகளை தேடி போனாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் அப்படியே எங்கேயாவது கூடுனா கூட அவன் கேட்குறான், அது யாருன்னு கேட்குறான். தாய் மாமனையே தெரியல சார், அதுதான்டா உன் மாமங்கிறான். கொஞ்சம் நல்ல கவனிங்க.
அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் போயிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு உங்கள் சொந்தங்கள் தெரியுமா? சொல்லுங்க, யோசிங்க. என்ன செய்கிறோம்? உறவுகள் மறக்கப்பட்டுரும். இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்? அவனுக்குன்னு ஒரு சொசைட்டியை உருவாக்கி கொள்ளுறான். அவனுக்குன்னு ஒரு சமூகத்தை உருவாக்கி கொள்றான். யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறான் அப்படின்னா, அவன் உருவாக்கினா பாருங்க ஒரு சொசைட்டி, அதுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறான ஒழிய ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது இல்லை. இதே நிலைதான் அன்றைக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தில் நடந்தது. தலைமுறைகள் தேவனை ஆராதிக்க மறந்தது எதனால தெரியுமா? அவனுக்குன்னு ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். கொஞ்சம் நல்ல கவனிங்க. தேவன் உங்களையும் என்னையும் தலைமுறைக்கென்று அழைத்திருக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க நினைக்கலாம், கொஞ்சம் நல்லா வாழ போறேன், என்னோட போட்டும் பாஸ்டர். நிறைய பேர் இப்போ அப்படித்தான் இருக்கிறோம், என்னோட போட்டோம், ஆனால் என் பிள்ளை மட்டும் கஷ்டப்படக்கூடாது பாஸ்டர். வேதம் சொல்லுது, எப்பா நீ என்ன மறந்தா நான் யாரை மறப்பேங்க? உன்னை மறக்க மாட்டேன், உன்னை நான் மறக்க மாட்டேன். காரணம் என்ன? நான் உன்னைய இரத்தத்தினால மீட்டு இருக்கிறேன். நான் யாரை மறப்பேன்? உன் தலைமுறையை நான் மறப்பேன். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அன்றைக்கு தலைமுறைகள் துணிகரமாய் தேவ சமூகத்தில் எழுந்து ஆராதனை முறைமைகளை மாற்றினதுனால எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான். இப்படிதான் ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு முறையை எழுதி கொடுத்து தீர்க்கதரிசியினால் என்ன செய்யப்பட்டதுன்னா ஆலயத்தில் மாட்டி வச்சிட்டான். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள். கர்த்தர் சொன்னார், என் மகிமைக்கென்று நாட்டின விருட்சம். இந்த ஆலயத்தில் நான் உன்னை நாட்டிருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டிருக்கிறன்னா அவருடைய பிரகாரங்களில் நீ செலுத்திருப்ப. ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. உன் மனச்சோர்வுகள் மாறும். உன்னுடைய அவமதிப்பின் நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலத்தையும் மாற்றி நான் அவர்களை ஆற்றுவேன், அவர்களை தேற்றுவேன், அவர்களை நான் வளர செய்வேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? தலைமுறை தலைமுறைக்கு அடையாளமாய் வைக்கப்பட்டது தான் சார் இந்த பரிசுத்த ஓய்வு நாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து நீ எச்சரிக்கை ஆயிரு. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து நீ எச்சரிக்கையாயிருக்கணும். இது நம்முடைய சொந்த நாள் அல்ல, இது தேவனுடைய நாள். தேவஜனமே, இது தேவனை ஆராதிக்கக்கூடிய நாளியா. இனி வருகிற நாட்கள்ல நானும் என் குடும்பமும் கர்த்தரை ஆராதிப்பு. ஆண்டவரே ஒப்புக்கொட. சகோதரா, உன் தலைமுறையோடு கூட நின்று விடக்கூடாது, உன் பிள்ளைகள் சிறையிருப்புக்குள்ள போய்விடக் கூடாது என்பதற்காக நான் பேசுறேன். நீ கல்வியை கொடுக்கலாம், ஆஸ்தியை கொடுக்கலாம், நீ என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஐயா. ஆனா தேவ திட்டத்துல உன் பிள்ளை இல்லைன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் வீணாயிரும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எதுன்னு சொல்லுதியா? எஸ்ஐயா 41வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? அதை செய்து நிறைவேற்றினவர் யாரியா?
கர்த்தனாகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலையும் நான் தான்ப்பா இருந்தேன், உங்களோடு கூட இப்ப இருக்கிறவரும் நான் தான்ப்பா. ஆதியில இருந்தவரும் நான் தான், இப்ப உங்களோடு கூட இருக்கிறவரும் நான் தான். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான்ப்பா. நீ ஆசீர்வாதத்தை காண்ப, தலைமுறை ஆசீர்வாதத்தை காணும். தேவனிடத்துல எந்த மாற்றமும் இல்லை பிரதர். சபையே, தேவனிடத்துல எந்த மாற்றமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் மாறாதவர். இஸ் அன்சேஞ்ச்டு காட். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனா இன்றைக்கு நாம் மாறுகிறதுனால அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையாய் நடக்கிறது. வேதத்துல நம்ம பார்த்தோம், ஆண்டவர் என்ன செய்தாராம்? தீங்கை அவங்க வாழ்க்கையில அனுமதித்தார். அப்ப நீ கேட்கலாம், அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த சின்ன சின்ன சூழ்நிலைகள் ஏன் மாறாம இருக்கிறது அப்படின்னா, கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு. எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படியே நான் ஜெபிக்கிறேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லைன்னு சொன்னீங்க. இந்த மாதம் என் ஜனங்களை வர்த்திக்க பண்ணும். இவர்களை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால இவர்கள் சிறுமைப்பட்ட எல்லா நாட்களையும் கர்த்தர் மாற்றி, ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, செழிப்பை நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இவருடைய மன சோர்வின் நாட்களை கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு மாற்றினதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால இவருடைய அவமதிப்பின் நாட்களுக்கு முடிவை உண்டாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவருடைய தலைமுறையில கடந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.